அல்ல சிறுநீரக ப்ராப்ளம் இருக்கிறார்கள், மூட்டு வலி இருக்கிறார்கள், இவைகளுக்கெல்லாம் பெயின் வந்து சரியாக கடுமையாக இருக்க ப்ரீகாம்பிளின், மோஃபின், டெமடால் இப்படியான மருந்துகளை நாங்கள் பாவிக்கிறோம். அது மருத்துவ ரீதியாக பாவிக்கிறோம். அதை வந்து நாங்கள் சாதாரண நிலைமையில் பாவிக்க வழி கிடைக்க ஈவன் வந்து இப்போ நாங்கள் இந்த மருத்துவத்துறையில் கூடுதலாக பாவிக்கிறது நோவுக்கு பாவிக்கிற மருந்து வந்து மோஃபின்னு சொல்கிறது. அது மிகவும் விலை குறைஞ்ச மருந்து. ஈவன் பேரடாலின் விலையை விட மிகவும் குறைவு. ஆனால் இங்கே நோ உள்ளவர்களுக்கு நாங்கள் அதை கொடுக்க இல்லாமல் இருக்கு. ஏனென்று சொன்னால் நோ இருக்கிற ஆக்களுக்கு அதை கொடுத்தா அதை வேறு ஆக்களும் பாவிப்பினம். அப்போ என்றதால் பாட்டை இடைநிறுத்துகின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பது உபாரப்பட்டனம். வன்முறையில் ஈடுபடுவார், ஆக்ரோஷமாக மாறுவார். இவைக்கு ஒன்றும் கிடைக்காட்டி இவையில் இந்த மைனர் கிரைம்ஸ், சின்ன சின்ன குற்றச்செயல்கள், அது சங்கிலியாக இருக்கிறதுலேருந்து தோட இருக்கிறது, வீட்டுக்குள்ளே பூந்து காசு கொள்ளை அடிக்கிறது, இது செய்கிறது, சில விளையாட கொலை செய்கிற காசுக்கு தேவையான இந்தந்த விஷயங்கள் எல்லாம் உலகளாவ ரீதியாக நகரங்களில் அவை அதிகரிக்கும். அப்போ அதில் நிப்பாட்டுறதுக்காக இந்த ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை லீகலைஸ் பண்ணி செய்கிறது. அந்த இலங்கையில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னுண்டா, ஒரு ஆள் 5 மில்லிகிராம போதையை வச்சுருந்தாருண்டா தண்டை இதில் அவரை வச்சிருந்து ஒரு ஆள் பிடிச்சா கட்டாயம் போலீஸ் அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஈவன் டாக்டர் கூட அப்படி வச்சிருக்கல பாவிக்கான்னு. அப்போ அவை கட்டாயம் அவர் வந்தால் கட்டாயம் என்னது போவார், புருஷனுக்கு போவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு தனியாக ஆலோசனைகள் மட்டும் பொருத்தமான ஒன்றா? ஆலோசனைகள் மட்டும் பொருத்தமானதாக இருக்காது. அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையினை மேற்கொண்டாலும் அனைத்தும் நேர்மையானதும் சரியானதுமாக இடம்பெறும் என்று இல்லை. சில வேளைகளில் போதைப்பொருள் நுகராத ஒரு இளைஞன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுமா இருந்தால் அவர் தனிப்பட்ட ரீதியில் இந்த குற்றச்சாட்டுக்களை சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு எந்த அளவு தூரம் கஷ்டமாக இருக்கு? அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய சமூக கட்டமைப்புகள், எங்களுடைய நிறுவனங்கள், அரசியல் பொருளாதார கட்டமைப்புகள் வந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்யும். அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அவர்களுக்கு என்ன செய்யும்? அவர்களுக்கு ஒரு விதம் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லலாம், தாங்கள் பிரச்சனைகள், இதை நாங்கள் செய்ய முடியாமல் இருக்குது, நான் இப்படி செய்ய வேணும், அது இப்படியான நிலைமையில் இருக்கேக்க அவர்களுக்கு இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறேன் வேலை எப்படி நாங்கள் தங்களுடைய வியாபார உலகத்துக்குள்ளே கொண்டு போகலாம். இதன் முந்தைய நடந்தது. இப்போ சிகரெட் வியாபாரம் நடக்கும், அப்படி தான் நடந்தது. ஆல்கஹால் வியாபாரம் அப்படி தான் நடந்தது. மற்ற ஈவன் சினிமா கூட அப்படி தான் நடக்குது. ஆனால் இதற்கு முன்னர் கடந்த அரசாங்கத்தில் அதிகளவானவர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்குடன் கட்டாய புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து மீண்டவர்கள் அத்தனை பேரும் அந்த நுகர்விலிருந்து விலகி இருக்கின்றார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்லை, அதுதான் முக்கியமாக. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சப்ளை டிமாண்ட், இப்போ நாங்கள் இப்போதைய அரசாங்க நடவடிக்கையால் சப்ளை இயன்றளவு குறைக்கப்பட்டு, ஆனால் இந்த நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி டிமாண்டை எப்படி குறைக்கிறன்றதை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், இது களம். தற்பொழுது போதைப்பொருள் தொடர்பில் மிக அதிக அளவில் பேசப்படுகிறது. போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வது என்பது எந்தளவு தூரம் சாத்தியம்? தற்பொழுது போதைப்பொருள் தொடர்பில் பேசப்படுகின்ற இந்த காலத்தில் எவ்வாறு போதைப்பொருளிலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள்? இந்த விடயம் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடாதிபதி சுரேந்திரகுமாரன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது இந்த போதைப்பொருள் பாவனையினால் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நிலைமை என்பது என்ன? இல்லை, முக்கியமாக போதை பொருள் என்று நாங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ அது வந்து அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை அல்லது செயல் திட்டங்களை செயற்படுத்த முடியாது. அவர்களை ஒரு எலைட்டட்னு சொல்வார்கள், ஒரு உத்வேகம் கூடிய ஒரு உலகத்தில் அவர்களை சஞ்சரிக்க செய்து அதன் ஊடாக ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்தில் வைத்துக்கொள்ளுதல். இப்போ போதைப்பொருள் பாவிக்காவிட்டாலும் கன பேர் மது அருந்தி பார்த்துருப்பார்கள். மது அருந்துவதாலேயும் அவ்வாறான சந்தோஷம் பெறும். இது அநேகமாக இப்படி பல விடயங்களில் இந்த சந்தோஷம் பெறுகிறது. இன்னொரு விடயம் இருக்கிறது, எங்களுடைய புகைத்தல் காரணமாக ஒருவித சந்தோஷம் பெறும். அடுத்தது சில பேருக்கு எங்களுக்கு வந்து இந்த ஈவன் இப்பொழுது பாவிக்கிற இந்த சோஷியல் மீடியா மற்றது அல்லது ஃபோன்
அதுகளில் கேம் விளையாடுறது இதுகள் இருந்தும் அந்த ஒரு சந்தோஷம் வரும். அநேகமாக எங்களுடைய பழங்காலத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் சொல்வார்கள் சிற்றின்பம் இருந்து விடுபட்டு பேரின்பத்துக்கு போவோம்னு சொல்லி. பேரின்பம் என்று சொன்னால் எந்த நேரமும் அவர்கள் ஆனந்தமாக இருக்கின்றது. முக்கியமாக கடவுளை மற்றும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு வந்தால் ஆக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த பேரின்பம் இந்த போத வஸ்துவும் இவருக்குள்ளே இருக்கிறவருக்குள்ளே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகூடிய ஆனந்தத்தை ஏற்படுத்தி, அது மட்டுமல்லாது சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய நிலை அறியாமல் போய்விடும். நிலை தடுமாறி நாங்கள் செய்கிற சில விடயங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பல காலமாக சொல்லப்பட்டிருக்குது. மனிதனோ அல்லது யாருக்குள்ளேயும் மனிதன் பாதி மிருகம் பாதி. அப்போ எங்களுக்குள்ளே ஒரு மற்றவர்களை நல்ல வகையில் நடத்த வேணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும், ஒரு மற்றவர்களுடைய துன்பங்களை அறிந்து அவர்களுக்கு செயற்படுத்த வேணும் என்ற ஒரு பக்கம் இருக்கும். அடுத்த பக்கம் இருக்கும் அந்த கோபம், குரோதம் மற்றும் ஒருவரை அடிக்க வேணும் அல்லது அவரை துன்புறுத்துவதன் ஊடாக சந்தர்ப்பம், ஆங்கிலத்தில் சொல்ல சைக்கோபேத் நிலைமை. இப்படியான விடயங்களை இந்த மூளையில் மாற்றங்களை ஏற்படுத்தி, நரம்பு மாற்றங்களை ஏற்படுத்தி அதனூடாக ஏற்படுத்துகின்ற பாதிப்பு ஒவ்வொரு வகையான பொருட்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நேரடியாக உடலில் இவ்வாறான ஒரு தாக்கங்கள் ஏற்படும் இல்லை, உடலில் அது ஒவ்வொன்றை பொறுத்தது, ஒவ்வொரு போதவத்து. இப்போ கஞ்சா ஒரு விதமாக இருக்கும், ஹெரோயின் ஒரு விதமாக இருக்கும், மற்றது ஆம்பிட்டமைன் ஒரு விதமாக இருக்கும். இப்போ பாவிக்கிற இந்த சுகர் என்று சொல்லப்படுகிற இதெல்லாம் ஒரு செயற்கைத்தன்மை, அதாவது ஒவ்வொன்றும். ஆனால் என்ன எங்களுடைய அந்த நரம்பு கிழங்கள் ஏற்படுகிற சுரப்புகள், மற்றது இதயத்தில் எங்களோட உறுப்பில் சுரக்கப்படுகின்ற சிறு சிறு ஹோமோன்கள் இதன் அளவை சுரக்கிற தன்மையில் பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இப்போ அது பாதிப்பு ஏற்படுத்துவதன் காரணமாக எங்களுடைய ஒன்று உடல் தொழில்பாட்டில் ஒரு மாற்றம் பெறப்போகுது. அதை விட எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பழக்க வழக்கங்கள்லேயும் ஒரு மாற்றம் பெறப்போகுது. இப்போ நாங்கள் சாப்பிடுவது குறைப்பம் சாப்பிட வராது, மற்றது சிலவளை நாங்கள் உறக்கத்தை இல்லாமல் இருப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு உறக்கம் இல்லாமல் போனாலே அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ கனவேருக்கு எங்களுக்கு 7 தொடக்கம் 8 மணித்தியாலும் எவரேஜாக ஒருவர் நன்றாக உறங்கணும். உறக்கத்திலே நல்ல ஆழமான உறக்கத்துக்கு போய் வரணும். ஆழமான உறக்கம்னா அந்த கனவு கண்டுவார். அப்போ அந்த உறக்கங்கள் எல்லாம் எங்களுடைய மூளை, சிந்தனை, மனம் இது சார்ந்து இருக்குது. இப்போ அது குழப்பமடைய தொடங்கும். எங்களுக்குள்ளே ஒரு உறவாடல் இல்லை அந்த தன்மை இருக்குது. உளவியல் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ உளவியல் என்று சொல்கிறது, நாங்கள் எங்களுடைய என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி, நாங்கள் பார்க்குறது, கேட்குறது, மணக்கிறது, சுவைக்கிறது, தொட்டுணர்றது, இது எல்லாம் ஒரு சிக்னல், ஒரு இது மாதிரி இருந்து அது என்ன செய்யுமெண்டா எலக்ட்ரான் அந்த நரம்பு கலங்களின் ஊடாக இப்போ கண் பார்வையில் பார்க்குறது, அது பிம்பமாக்கி அது ஒரு தகவலாக அங்கே மூளையில் பதிவு செய்யும். சகலதும் இது ஒரு நரம்பு. அதில் ஒவ்வொரு நரம்புகளுக்கும் இடையில் நரம்பு இடைவெளிகள் இருக்குது, நரம்பு கலங்கள் இருக்குது, அவைகளுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்னிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் அதுக்கு உடனடியாக நாங்கள் பதில் சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை அது மூளைக்கு எடுத்து உடனே இதுக்கு இப்படி தான் பதில் சொல்லணுமென்றது காதால் கேட்டு போனதை மூளை அது வழங்கி என்னட்டே இருக்கிற நான் இவ்வளவு காலமும் படித்து அறிந்து பார்த்து வச்சிருந்த விடயங்களை தொகுத்து எங்களுக்கு ஒரு விடயமாக வழியில் நான் சொல்லுறேன். இப்போ அந்த விடயம் என்ன நடக்கும் என்று சொன்னால், இவைகள் அந்த இந்த இதில் இந்த நரம்பு ஒவ்வொரு கடையிலையும் கொண்டு போகிறதுக்கு சில மூலங்கள், சோடியம்,
மற்றது குளோரைட், பைகார்பனேட், கால்சியம், இது இந்த இந்த நாங்கள் சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்த சின்ன சின்ன கெமிக்கல் மூலக்கூறுகள் எங்களுக்கு உதவி செய்யும். அதை விட இந்த மூலக்கரங்களில் வந்து ஒவ்வொரு சுரப்புகள் வரும், விதவிதமான சுரப்புகள் வரும். இந்த சுரப்புகள், இந்த கலங்கள், இதுகளின் தொழிற்பாடுகளில் வந்து இந்த பதார்த்தங்களும் இப்போ நாங்கள் கதைக்கின்ற பொருட்கள் ஆக்கள் பாவிக்கின்றது ஆம்பிட்டமேனோ அல்லது சம்டைம் பீப்புள் யூஸ் இந்த ஐஸ் கேப்லின்ஸ், இந்த டேப்லெட்ஸ் அடிக்கணும். அதுகளெல்லாம் மருத்துவத்துறையில் நாங்கள் அதை பாவிக்கிறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு. முக்கியமாக நோ இருக்க நோவுக்கு இப்போ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், புற்றுநோயாளர்கள் அல்லது நீண்டகால இதய சம்பந்தமான வருத்தம் அல்லது சிறுநீரக ப்ராப்ளம் இருக்கிறார்கள், அல்லது மூட்டு வலி இருக்கிறார்கள், இவைகளுக்கெல்லாம் பெயின் வந்து சரியாக கடுமையாக இருக்க ப்ரீகாம்பிளின், மோர்ஃபின், டெமடால் இப்படியான மருந்துகளை நாங்கள் பாவிக்கிறோம். அது மருத்துவ ரீதியாக பாவிக்கிறோம். அதை வந்து நாங்கள் சாதாரண நிலைமையில் பாவிக்க வழி கிடைக்க ஈவன் வந்து இப்போ நாங்கள் இந்த மருத்துவத்துறையில் கூடுதலாக பாவிக்கிறது, நோவுக்கு பாவிக்கிற மருந்து வந்து மோர்ஃபின்னு சொல்கிறது. அது மிகவும் விலை குறைஞ்ச மருந்து. ஈவன் பேரடாலின் விலையை விட மிகவும் குறைவு. ஆனால் இங்கே நோய் உள்ளவர்களுக்கு நாங்கள் அதை கொடுக்க இல்லாமல் இருக்குது. ஏனென்று சொன்னால் நோய் இருக்கிற ஆக்களுக்கு அதை கொடுத்தா அதை வேறு ஆக்களும் பாவிப்பினம். அப்போ என்றதால் இப்போ சில மருந்துகள் இருக்குது, அது ஆன்டி நார்கோட்டிக்னு சொன்னால் அது ஒரு ஆளுண்ட கஸ்டடியில். இப்போ ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் சீஃப் ஃபார்மசிஸ்ட், அப்புறம் வார்டில் வைக்கணுமெண்ட நர்சிங் இன்சார்ஜுண்டு எப்பவும் லொக் அண்ட் கீழே வச்சுருக்கணும். அப்போ அவையெல்லாம் இந்த கணக்கில் சொல்லணும். பேஷண்ட்டுக்கு போய்க்க ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்க டாக்டர்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ப்ரிஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்போ இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால இப்போ எங்களோட நிறைய இதோட இருக்கிற நோயாளிகளுக்கு அது கிடைக்காமல் இருக்குது. முக்கியமாக மூண்டாந்தர நாடுகள், வளர்ந்து கொண்டு வர நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்த மருந்துகள் மாதிரியான இவ்வாறான மூலக்கூறுகள் வந்து அந்த பிரச்சனைகளை குறைக்கிறது பாயும். அதை விட கூட எக்ஸஸாக வந்துடுதுன்னு சொன்னால் அது அவர்களுடைய அந்த நடத்தை பாங்கில் அல்லது உண்மையாக இதயம் போன்ற இதயத்தின் விதியில், சுவாசத்தின் விடயத்தில், மற்றது ஈரலின் ஃபங்க்ஷனில், கிட்னி மற்றது மருந்து எல்லாம் மெட்டபலைஸ் பண்ணி கிட்னி கால வரணும், அதில் பாதிப்பு. அப்போ எல்லா இடத்துலையும் அது பிரச்சனையை உருவாக்கும். போதைப்பொருள் பயன்படுத்துகின்ற ஒரு நபர் திடீரென்று அந்த பயன்பாட்டை இடைநிறுத்துகின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பது உபாரப்பட்டன. வன்முறையில் ஈடுபடுவார், ஆக்ரோஷமாக மாறுவார் போன்ற கருத்துக்கள் இருக்கின்றது. முக்கியமாக என்னென்னு சொன்னால் எதுக்கு நாங்கள் அடிமையாகினா அது கிடைக்காட்டி எங்களுக்கு ஒரு தாகமாக இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த கோப்பி, இந்த சீனி இருக்குது, சீனியை வந்து நாங்கள் குறைச்சி போட்டோன்னு சொல்லுவார். ஆனால் 4-5 கரண்டி போட்டால் தான் எங்களுக்கு அப்போ அந்த மூளை வந்து அந்தளவு நாங்கள் சீனியை கூட்டி கொண்டு போக எங்களுக்கு இனிப்பு குறைஞ்சி கொண்டு போகும். இப்போ நாங்கள் சில வேளை சீனியை முழுமையாக விட்டுட்டு ஒரு நாம் சாதாரண சாப்பாடை சாப்பிட எனக்கு இனிப்பு மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரம் மற்றவரை கேட்டால் அவர் சொல்லுவார் இது இனிப்பு இல்லையாண்டு. இப்போ ஒரு கேக்கை, நல்ல இனிப்பான கேக்கையும் ஒரு காஃபியையும் குடிக்க சில வேளை கேக் இனிப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா காஃபியில் அந்தளவு ஹை சுகர், பட் இப்போ வர சுகர் எல்லாம் அந்த கெமிக்கலி ரிஃபைன்ட் சுகர்ஸ், முந்தின மாதிரி கரும்பு இதிலேருந்து வார இல்லை, நேச்சுரல் இல்லை. இப்போ அது வரைக்காவையால் வந்து கொடுக்கப்படுற அந்த இனிப்பு தன்மை வந்து அதில் வந்து கூட லெவலில் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் போதை வஸ்து பாவிச்சு கொண்டிருக்கா. அல்லது ஒரு ஸ்மோக்கிங், ஒரு ஆள் ஒரு சிகரெட் மேல் தொடங்குவார், பிறகு அது வந்து 2 ஆகி 4 ஆகி 5 ஆகி 10 ஆகி, பிறகு சில பேர் செயின் ஸ்மோக்கர்ஸ், அது இல்லாட்டியே இருக்கையிலாது. பெரிய படித்தாக்களே இருக்கணும். இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸரோட படித்தேன், அவர் ஓப்பில் இருக்க இந்த வெளியில் போய் ஸ்மோக் பண்ணி இது உங்களுக்கு வருவார். அவர் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மேத்தமெட்டிஷியன். இப்போ அப்படி ஆக்கள் அதுக்குள்ளே அடிமையான. இப்போ நாங்கள் சில வேளை எங்களுக்கு சாப்பாடு, இப்போ ஈவன் எங்களோட எங்கேயும் சில வெளிநாடுகளில் போயிருந்தால் ஒரு 4 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், 6ஆம் நாள் சோறு சாப்பிடாட்டி நாங்கள்
நாங்கள் என்ன போய் பிட்சா கடையில் பிட்சா சாப்பிடலாம், இல்லை மெக்டொனால்ட்ஸ் சாப்பிடலாம், இல்லாட்டி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வெஸ்டர்ன் ஸ்டைல் இந்த ஃபிஷ் மீட்டு இதிலெல்லாம் சாப்பிடலாம். பன் இதெல்லாம் எத்தனையோ சாப்பாடு சாப்பிட்டாலும் சோறு ஒரு கப் சோறு சாப்பிடாடி எங்களால் இருக்கல, அது சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது. ஏன்னா அந்த மூளை வந்து அதுக்குரிய இது வரும். அப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போதை வஸ்து கிடைக்கலன்னு அவர் வேறு என்ன நடக்கும், அவர் அதை கிடைக்கணும் வந்து ஓடி தெரிவார். எப்படி என்னன்னா அதை எடுக்கணும், அதை பாவிக்காடி அவரால் இருக்க இயலாது. ஏன்னா அது அந்த மூளையில் அந்த சுரப்புகள் நரம்புகள் சொல்லி கொண்டிருக்கும், வேணும் இது எனக்கு தரணும், தாங்கோன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு தனியாக ஆலோசனைகள் மட்டும் பொருத்தமான ஒன்றா? ஆலோசனைகள் மட்டும் பொருத்தமானதாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களை நாங்கள் மருந்துகளை கொடுத்து இது பண்ணினாலும் தொடர்ந்து அவர்களுக்கு வந்து ஆலோசனை மட்டும் இல்லை, அவர்களுடைய மற்ற தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவருடைய கவனங்களை வேறு திசைகளில் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ அவர்களை அதான் அந்த புனர்வாழ்வுன்றது ஒரு மிகவும் சிக்கலான விடயம். அடுத்து இப்போ நீங்கள் கேட்டிங்களேன்னா அது ஒரு முக்கியமான விடயம். இப்போ இன்றைய நாங்கள் எல்லாரும் கதைக்கிறோம், இது வந்து இப்போ கடந்த சில வருடங்களாக இதை பற்றிய கதைகள் இருந்திருக்கு. நாங்கள் எத்தனையோ இதே மாதிரியான ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம், பேப்பரில் கட்டுரை எழுதியிருக்கிறோம், ப்ரோக்ராமை செய்கிறோம், போகுது. அப்போ இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலவரம் கொண்டு போகுது. எந்த விடயத்தையும் நாங்கள் எடுக்க நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு சமுதாய மருத்துவ நிபுணர் என்ற வகையில் சமூகத்தில் வந்து இப்படியான விஷயங்கள், அதாவது ஆல்கஹாலை எப்படி நிப்பாட்டுறது, ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டுறது, போதை சம்பந்தம் நிப்பாட்டுறது, இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்க 2 விஷயத்தை பார்ப்போம். ஒன்று வந்து எப்படி டிமாண்ட் இருக்குது, எப்படி சப்ளை இருக்குது. இன்னொரு விதமாக சொல்லுவாங்க இந்த புஷ்ஷிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் புல்லிங் ஃபேக்டர்ஸ். ரெண்ட ஒரு ஆளை அந்த இதுக்குள்ளே கொண்டே சேர்க்கிறது ஒன்று, அது புஷ் பண்ணுறது, அவரை ஈத்து எடுக்கிறது ஒன்று புல்லிங் ஃபேக்டர். இப்போ இந்த விஷயம் வந்து எங்களோட பகுதிகளில் வந்து இப்போ இது உலகளாவிய ரீதியாகவும் இது பிரச்சனையாக இருக்குது. உலகளாவிய இந்த வியாபாரங்கள் கூடி இதனூடாக குறுகிய காலத்தில் அந்த பணத்தை அல்லது வசதிகளை ஈட்ட முடியும் என்ற காரணத்தினால் பலரும் இதனுள் ஈடுபட்டு அதை என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் பேரை உள்வாங்க பார்ப்பணும். அதில் எங்களோட உலகில் நடக்கின்ற இந்த மாற்றங்கள், முக்கியமாக நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் சமூகமாக ஒன்றிணைந்து வாழ்ந்த சமூகங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக எல்லாம் பிரிந்து சின்னபின்னமாகி ஒவ்வொரு இடமும் போய், முக்கியமாக இந்த இளைஞர்கள் அவர்கள் வளரும் பொழுதே இந்த நவீன உலகத்துவ டிவைஸுகள் இதுகளுடன் அவர்கள் வேலை செய்து அவர்கள் வந்து வளர்ந்து வரைக்க அவர்களுடைய பிரச்சனை, அவருடைய உலகம் வந்து ஒரு வித்தியாசமானதாக வருகின்றது. இப்போ நாங்கள் சிலவள் எங்கடையாக்கள் சொல்லுவினா நான் இருக்க எங்கட காலத்தில் அப்படி இருந்தது, அப்படி அதை வந்து அந்த காலத்தையும் இதையும் ஒப்பிட முடியாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாளும் டெலிஃபோனையே பார்க்கல. அதுக்கு வந்த 90 வந்த ஜெனரேஷன் டெலிஃபோனை பார்த்து, அதுக்கடுத்து வந்த ஜெனரேஷன் 2000 என்ன ஆண்டில் பிறந்ததில் வந்து மொபைல் ஃபோனை பார்த்தது. 2010க்கு பிறகு வந்ததுகள் எல்லாம் இன்டர்நெட் சோஷியல் மீடியாவோட வேறு. ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே இந்த மாற்றங்கள் இன்னும் கூட மாற்றங்கள் வரப்போகுது. அதுக்குள்ளே வர அந்த விரலுக்கு தேவையான விடயங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய சமூக கட்டமைப்புகள், எங்களுடைய நிறுவனங்கள், அரசியல் பொருளாதார கட்டமைப்புகள் வந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்யணும். அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அவர்களுக்கு என்ன செய்யும், அவர்களுக்கு ஒரு விதம் ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்லலாம், தாங்கள் பிரச்சனைகள், இதை நாங்கள் செய்ய முடியாமல் இருக்குது, நான் இப்படி செய்ய வேணும், அது இப்படியான நிலைமையில் இருக்க அவர்களுக்கு இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறேன் வேலை எப்படி நாங்கள் தங்களுடைய வியாபார உலகத்துக்குள்ளே கொண்டு போகலாமே. இதன் முந்தி நடந்தது. இப்போ சிகரெட் வியாபாரம் நடக்கும் அப்படி தான் நடந்தது, ஆல்கஹால் வியாபாரம் அப்படி தான் நடந்தது, மற்ற ஈவன் சினிமா கூட அப்படி தான் நடக்குது. அப்போ அதில் வந்து ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் என்றதில் வச்சு தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், போதை வசதி கூட யோசிக்கிறோம். அடுத்தது ஆல்கஹால் கூடாது, இப்போ ஸ்மோக்கிங் கூடாதுன்னு சொல்லுவோம், ஸ்மோக்கிங் பிறகு ஆல்கஹால் அணியணும், ரைட். அப்போ சில இடத்துல சொல்லணும் கொஞ்சம் ஆல்கஹால் குடித்தா நல்ல வேண்டும், ஏனென்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது சோஷியல் ட்ரிங்கிங். அப்போ இதுகள் எல்லாம் வந்து
எங்களுடைய அந்த சமூக கலாச்சாரத்தில் வரிக்க இவைக்கு வந்து இந்த தேவைகள் வருது. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உலகளாவிய ரீதியாகவும் இலங்கையில் இருந்த சிச்சுவேஷனும் வந்து இந்த சப்ளையை கூடிக்கொண்டு இருந்தது, ஆக்களுக்கு தேவையான சப்ளை கொடுக்கக்கூடிய இருந்தது. அதே மாதிரி எங்கள்கிட்ட இந்த யுத்தம் மற்றும் யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் இலங்கையில் நிலவுகின்ற இந்த நிலைமைகள், பொருளாதார இல்லாத தன்மை, அவர்களுக்கு அவருடைய உயர்கல்வியோ வேலைவாய்ப்போ சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற தன்மை போன்ற பல பிரச்சனைகள் இருக்க அவர்களை அங்கே கொண்டு போகக்கூடிய தன்மை கூட இருக்குது. நம்ம அவர்களுக்கு அதை விட அவர்களுக்கு ஒரு என்ன தாங்களே ஒரு ரெக்ரியேஷன், ஒரு ஆளுக்கு பின்னேரம் இரவு நேரம் இருக்க அல்லது ஒரு சனியாருண்டா சேர்ந்து ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கணும். இப்போ என்னென்னா மனிதன், நான் எப்போன்னு சொல்கிறேன் என்னென்னா, மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு. நாங்கள் இப்போ குரங்கில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாக வந்தோன்னா, குரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ கூட்டமாக தான் இருப்பினோம். நாங்களும் எப்போவும் கூட்டமாக தான் இருந்தோம். அப்போ கூட்டமாக இல்லாமல் எப்பொழுது நாங்கள் இந்த வீடுகள் தனி வீடுகளுக்குள்ளே பூந்து, அப்புறம் தனி வீடுகளிலிருந்து ஒவ்வொரு டிவைஸ்களுக்குள்ளே பூந்து, இப்போ டிவைஸுக்குள்ளேயே மூழ்கி அது கதைக்காமல் அப்படி இருக்க வழி கிடைக்கும். எங்களுக்கு வர மன அழுத்தம், உள ப்ராப்ளம், இதுகள் ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தோடு இதுவும் கூட வருது. வரைக்க இவையில் அதை நோக்கி போகிற தன்மையை நாங்கள் கூட்டுறோம். அதுக்கு என்னென்னு சொன்னால் பிறகு அதை நாங்கள் அதுக்கு பழகிட்டோம்னு சொன்னால் அது எப்படி எங்களுக்கு தேவை. இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு ஆட்கள் ஓடி திரியணும், ஃபாஸ்ட்டாக ஓடினும் செய்யணுமெண்டா அந்த இளைஞர்களுக்கு என்ன இருக்குது, அவைகளுக்கு அந்த வயசில் இப்போ நான் ஓடி திரிய மாட்டேன். நான் இப்போ 50 வயசுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் 10, 18, 20 வயசில் இருக்கேன். எனக்கும் ஒரு அந்த ஹோமான் அதுவும் இன்னொரு ஹோமான் சுரப்பு நரம்புகளில் வரும். அப்போ ஆண்ட்ரோஜன், மற்றது என்ன அட்ரினலின், அப்போ சுரந்தா என்ன செய்யணும், இந்த வீரத்தை காட்டணும். வீரத்தை காட்டுறதுக்கு எங்கே காட்டுறது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. என்னுடைய வீரத்தை காட்ட எனக்கு ஒரு இது இல்லை. ஒன்றில் நான் ஃபுட்பால் கிரவுண்டில் நின்று பெரிய வீரம் காட்டணும், அல்லது மல்யுத்தம், இதெல்லாம் முந்தைய காலத்தில் இருந்தது. ஏனென்று சொன்னால் வேண்டிய வீரத்தை வந்து அதை காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்போம், சமூகம் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஒன்றும் இல்லாமல் நாங்கள் சமூகத்தை வச்சிருக்க எவ்வளோ இங்கே காட்டுறது. அப்போ ஆனால் ஒரு போதைப்பொருள் என்பது தொடர்ச்சியாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது தொடர்ச்சியாக இருந்தது. தற்பொழுது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்பன அதன் உடைய அளவை குறைத்திருக்கின்றது, ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்த முனைகின்றது. இதனுடைய எதிர்த்தாக்கம் என்பது எப்படிப்பட்டதாக மாறும் சமூகத்தில்? அதான் இப்போ இன்றைக்கு ப்ரோக்ராம் நாங்கள் கூட கதைக்க வேண்டியது இதுதான். இப்போ என்னென்னா, எங்களுக்கு இப்போ அநேகமான ஆட்களுக்கு பொருட்கள் கிடையாது. அப்போ என்னென்ன செய்வேணும்னு சொன்னால், பொருட்கள் கிடைக்காம போன உடனே அவள் எப்படின்னா பொருளை எடுக்க வேணும், பொருளின் விலை கூடும். அப்போ ஒரு சின்ன சாமானிங்க கணக்கு காசு கொடுக்கணும். அப்போ இவையில் என்ன செய்ய பார்ப்பினம், இப்போ உலகளாவிய ரீதியாக முக்கியமாக ஐநாண்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அவையில் சொல்லுவீங்கன்னா இந்த நீடில் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். இப்போ நான் இன்னொரு கேரளாவில் இருக்கிற ஒரு லாயரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் இருக்கேக்க அவர் நான் 2016 மீட் பண்ணிங்க. ஹி வாஸ் டூயிங் இன் கேரளாவில் நீடில் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அப்போ என்னென்னா ட்ராப்பிங் சென்டர்ஸ்ன்னு வச்சுருப்பினோம். இப்போ இப்படியான காசு கிடைக்காமல் இருக்கிற ஆட்கள் வந்து அங்கே வருவேணும். வந்த அவைக்கு என்ன நடக்கும், அவை வந்து இந்த எங்களோட மருந்துகள் இருக்குது தானே, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவையை கொடுக்க அவைகளும் வந்து அதுக்கு வரைக்க எங்களுக்கு தெரியும் இவர் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்றது அடுத்து இல்லாட்டே தெரியாது எங்கே இருப்பார். அடுத்தது என்ன முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இவைக்கு ஒன்றும் கிடைக்காட்டி இவையில் இந்த மைனர் கிரைம்ஸ், சின்ன சின்ன குற்றச்செயல்கள், அது சங்கிலியாக இருக்கிறதுலேருந்து தோட இருக்கிறது, வீட்டுக்குள்ளே பூந்து காசு கொள்ளை அடிக்கிறது, இது செய்கிறது, சில விளையாட கொலை செய்கிற காசுக்கு தேவையாண்டா, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் உலகளாவிய ரீதியாக நகரங்களில் அதிகரிக்கும். அப்போ அதில் நிப்பாட்டுறதுக்காக இந்த சிரிஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை லீகலைஸ் பண்ணி செய்கிறது. அந்த இலங்கையில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னுண்டா, ஒரு ஆள் 5 மில்லிகிராம போதையை வச்சுருந்தாருண்டா தண்டை இதில் அவரை வச்சுருந்து ஒரு ஆள் பிடிச்சா கட்டாயம் போலீஸ் அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஈவன் டாக்டர் கூட அப்படி வச்சிருக்கல, அப்படியே பாவிக்கிறான்னு. அப்போ அவை கட்டாயம்
பண்ணி அப்போ அவர் வந்தால் கட்டாயம் என்னத்துக்கு போவார், பிரிசனுக்கு போவான். அப்போ இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று வரைக்க அந்த சட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. இப்போ அதுகளையும் நாங்கள் பரவலாக, ஆனால் சட்ட ரீதியாக புனர்வாழ்வும் இருக்கிறது அல்லவா, அது எல்லாம் போய் பிறகு அவையில் பிரிசனில் வச்சுருந்தது பிறகு தான் புனர்வாழ்வுக்கு போவினோம். அப்போ இப்போ இங்கே யாழ் மாவட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இங்கே இருக்கிற சில நீதிபதிமார் கொஞ்சம் செய்து மற்ற இடங்கள் அப்படி இருக்கையில் இங்கே யாழ்ப்பாணம் பிரிசனில் எல்லாம் இப்படி வாராக்கள். இந்த பிரிசனில் இன்னொரு விஷயம் நடக்கும். பிரிசனில் இந்த இவங்கள் முதல் இவை பாவனையாளராக தான் இருப்பினோம். இவையில் சப்ளையர்ஸ் அங்கே இருப்பினோம், அதில் சப்ளையர்ஸோட தொடர்பாக இருக்கிற பெரிய ஆக்கள் அங்கே இருப்பினோம். அப்போ இவையே பிரிசனுக்குள்ளே போக அந்த தொடர்பு ஒன்றே அங்கே சின்ன நெட்வொர்க்கை இல்லாமல் செய்ய முடியல. நெட்வொர்க் உருவாகும் பெரிய உருவாகும். ஏன்னு சொன்னால் இவையில் அங்கே போவேக்க அப்போ சரியாக அங்கே கையாண்டு அவைகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து ரீஹாபிலிட்டேஷன் விஷயத்தை தொடங்கினா அது கொஞ்சம் வேலை செய்யும். இப்போ அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் நடக்குது. இங்கே பெரிய அளவில் பிரச்சாரப்படுத்தப்படாமல் சிறு அளவில் சரியான முறையில் அந்த விடயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. கடந்த ஒரு 2-3 வருஷமாக நடக்குது இது. அந்த விஷயங்கள் நான் கூட்டவன். அடுத்தது நாங்கள் ரொப்பிங் சென்டர்ஸை உருவாக்க பார்க்க வேணும். அதுக்குரிய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் என்ன வருதோ அதுகளை நாங்கள் கையால் பார்க்க வேணும். ஆனால் எங்களுடைய பொருளாதார நிலைமை, வேலை வாய்ப்பு சூழல் அல்லது பொழுதுபோக்குகள் என்ற விடயங்களில் இருக்கின்ற நிலைமைகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது போதைப் பொருளை இல்லாமல் செய்வது என்பது ஒரு கட்டத்தை அடைந்ததன் பின்னர் உடனடியாக அதற்கான ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பொழுது சமூகத்துடன் இயல்பாக இல்லாமல் செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுமா அல்லது வன்முறைகளுக்கு வழிவகுக்குமா? இல்லை, வன்முறைகள் என்றதும் இப்போ தற்பொழுது களவெடுப்பவர்கள் அல்லது அது தொடர்பில் கைது செய்யப்படுகின்றவர்கள் தாங்கள் இந்த விடயத்துக்காகத்தான் களவெடுத்தோம் என்பதை ஒப்புக்கொள்ளுகின்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே அது சாதாரணமாக இருக்கின்ற பொழுது, தற்பொழுது போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இதனுடைய தொடர்ச்சி எவ்வாறான ஒன்றாக மாறும்? இல்லை, இப்போ உண்மையாக இந்த தொடர்ச்சியையும் இப்போ அந்த திட்டமிடலில் அந்த இப்போ எப்படி பொருளை நிப்பாட்டுறதுன்றது திட்டமிடப்பட்டிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் இதற்கு முன்னர் கடந்த அரசாங்கத்தில் அதிகளவானவர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்குடன் கட்டாய புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து மீண்டவர்கள் அத்தனை பேரும் அந்த நுகர்விலிருந்து விலகி இருக்கின்றார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்லை, அதுதான் முக்கியமாக இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சப்ளை டிமாண்ட். இப்போ நாங்கள் இப்போதைய அரசாங்க நடவடிக்கையால் சப்ளை இயன்றளவு குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி டிமாண்டை எப்படி குறைக்கிறன்றதை நாங்கள் பார்க்க வேணும். அது இப்போ போலீஸோ இதுன்றதை விட இதுக்கு ஒரு சமூக பொறுப்பு ஒன்று இருக்குது. சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் சரி. இப்போ இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கதைக்கிறது ஒன்று முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய இந்த இளைஞர்களுக்கு எவ்வாறு நாங்கள் அவர்கள் தங்களுடைய பொழுதை நல்ல முறையில் கழிக்கிறது, சந்தோஷமாக கழிக்கிறதுக்குரிய வழிகளை எப்படி செய்ய போகிறோம், அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்கி கொடுக்க போகிறோம், மற்றது அவர்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்கான என்ன மாதிரியான ஒரு நிறுவனங்களோ அல்லது ஒரு கழகங்கள் முக்கியமாக கட்டமைப்புகளோ நாங்கள் எவ்வாறு உருவாக்கி கொடுக்க போகிறோம். இப்போ அதுதான் என்ன செய்யுமென்னு சொன்னால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இல்லாவிட்டால் என்ன நடக்குமெண்டா, இவர்கள் இதில் இருந்து விடுபட்டிருந்தாலும் அடுத்த விஷயத்துக்கு போவினோம். இப்போ அடுத்ததாக என்ன செய்வினோம், சட்ட ரீதியான போதைக்கு போவினோம் அல்லது மொபைல் இதுக்குள்ளே அடிக்க ஆவினோம். அப்போ எங்களுடைய முக்கியமாக ஒரு நாட்டின் வளர்ச்சி என்றது அது இளைஞர்கள வளர்ச்சியெலாம் தங்கியிருக்கு. இளைஞர்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக நல்ல முறையில் இருக்கிறார்களோ அப்போ அந்த நாடு வளர முடியும். அப்போ அந்த இளைஞர்களை நாங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்க வேணுமென்று சொன்னால் அவர்களை எல்லா விடயத்திலையும் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் இயன்ற அளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேணும். அவர்களுக்குரிய அந்த அறிவு ரீதியான சிந்தனைகளை அவர்களை எவ்வாறு நாங்கள் தங்களை வளப்படுத்தலாம், தான் ஒரு உலகத்தில் எல்லாருக்கும்
எல்லாருக்கும் ஒரு மனிதராக பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், தன்னை ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய மாதிரி தன்னை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். அதை நாங்கள் எவ்வாறு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் என்றதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது. அதில் இப்போ அரசாங்கம் தனியதால் செய்ய முடியாது. இதுக்கு சமூக மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டு மற்ற அதை விட எங்களுடைய தொழில்சார் வல்லுநர்கள் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு ஒன்று இருக்குது. அது இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு இந்த எங்களுடைய பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற நிறைய உத்தியோகத்தர்கள், அதுகள் சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம். எல்லாரையும் ஒருங்கமைத்து ஒரு நல்ல ஒரு திட்டங்களை நாங்கள் உருவாக்கி அதனை இந்த இளைஞர்களை எவ்வாறு இன்றைக்கு உலகம் ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எங்களுக்கு நிறைய ஆக்கள் தேவையில்லை. எங்கள்கிட்ட பாப்புலேஷன் குறைவு. முக்கியமாக வட மாகாணத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட பாப்புலேஷன் குறைஞ்சு. ஆனால் வேறு தொழில்நுட்பங்கள், வேறு வேலைகள், வேறு இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் போக எங்களுக்கு நிறைய மனித வலு தேவைப்படும். இது குறைஞ்ச மனித வலுவுடன் கூட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை வருகின்றது. மற்றது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கிற ஆக்களின் அந்த சோஷியல் இன்டெக்ஸ் சமூக வலு சுட்டி வெரி ஹை. ஏன்னா அவர்கள் எதை விஷயத்தையும் மிக விரைவாக ஒரு கிராப் பண்ணி ஒரு உள்வாங்கிக் கொள்வார். உள்வாங்கிக் கொள்கிற தன்மை இன்டெலிஜென்ட் கூட ஆக்களுக்கு. ஆனால் அவையில் சிலவில் இந்த எமோஷனல் பிரச்சனைகளும் கூட இருக்குது. இப்போ இந்த இன்டெலிஜென்ட்டை நாங்கள் சரியாக டைவெர்ட் பண்ணி அவர்களுக்குரிய அந்த தொழில்நுட்பங்கள், தொழில் வாய்ப்புகள், இந்த விடயங்களை நாங்கள் கூட்ட வேணும். மற்றது நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் வரும். சரி, இப்போ நாங்கள் ஒரு பூங்கா தான் இப்போ இருக்குது ரீச்சாக. அதை மாதிரி வி ஹேவ் டு ஹேவ் என்ன வேறு இடங்களில் இவ்வாறான ஆக்களை முக்கியமாக அவை இந்த ஹாலிடேஸில், ஆஃப்டர் ஹவர்ஸ், மற்றது வீக்கெண்ட்ஸில் போய் செய்யக்கூடிய மாதிரி, மற்ற கடற்கரையை சார்ந்து, மற்றது பூங்காக்களை சார்ந்து. இவன் இப்போ எங்கள்கிட்ட கூட ஒரு பொதுவான ஸ்விம்மிங் பூல் இல்லை. யாழ் மாவட்டத்தில் ஒரு பொது ஆக்கள் போய் வேலை செய்யக்கூடிய ஸ்விம்மிங் பூல் இல்லை. ஒரு சரியான இன்டோர் ஸ்டேடியம் இல்லை. அதில் போய் அவர்கள் பேட்மிண்டன் விளையாடுறதோ அல்லது வாலிபால் விளையாடுறதோ அதை செய்வது இந்த ஒரு அவையினுடைய பின்னேரத்தில் போய் கூடி விளையாடுவதற்கு ஒரு இடம் இல்லை. எங்கள்கிட்ட ஒருங்கமைச்சப்பட்ட மாதிரி முந்தையே ஈவன் யுத்த காலங்களில் கூட எத்தனையோ இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் நடந்தது, ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ் நடந்தது, எத்தனையோ இந்த கேடயங்கள் கொடுப்பினம் எவார்டு, அந்த கேடயம் இந்த கேடயம் அப்படி என்றெல்லாம். இப்போ அவ்வாறான மாவட்ட ரீதியான எதுவிதமான அவ்வாறான ஆப்பர்ச்சுனிட்டிகளோ அவ்வாறான நடவடிக்கை பள்ளிக்கூடங்களில் மட்டும் நடக்குது. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்தவர்களுக்கு அந்த சந்தர்ப்பமே இல்லை. இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும். அவையில் அதை செய்ய பழக்க ஆட்டோமேட்டிக்காக இதில் ஈடுபடுகின்ற தன்மை இது மற்ற அப்படி ஒரு ஆள் ஈடுபடுகிறாருன்ற அவரை பற்றிய தகவல்கள் எங்களுக்கு வரும். இப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யார் அங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன மாதிரி இருக்கிறார்ன்றதுக்கான ஒரு சமூக அமைப்பு இல்லை. முந்தைய விளையாட்டுக் கழகங்கள் இருந்தது, சன சமூகங்கள் நிலையங்கள் இருந்தது. அப்போ இந்த விடயங்களை நாங்கள் கூடுதலாக கட்டியெழுப்ப வேணும். மற்றது இன்னொரு விடயம் நாங்கள் இழந்து கொண்டு போகிறது என்னென்னு சொன்னால், அந்த சமூகத்தில் போய் வாலண்டியராக வேலை செய்கிறோம். ஆனால் இப்போ சில அமைப்புகள் வேலை செய்யணும், அவையில் பார்க்க எனக்கு சந்தோஷம். இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு இந்த விபத்துக்களை தவிர்ப்பதற்காக சிறகுகள் அமையம் ஒரு வீடியோ காம்படிஷன் வச்சு அதுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ அது அப்படி அந்த நடவடிக்கைகள் வரும் பொழுது அவர்களுடைய அந்த நேரம், அவர்களுடைய அந்த எண்ணங்கள், இதுகளெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய தன்மை பெற வேணும். இப்போ இது வந்தால் தான் நாங்கள் இதில் முற்றாக வெளிவர முடியும். அரசாங்கம்
போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையினை மேற்கொண்டாலும் அனைத்தும் நேர்மையானதும் சரியானதுமாக இடம்பெறும் என்றில்லை. சில வேளைகளில் போதைப்பொருள் நுகராத ஒரு இளைஞன் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுமாக இருந்தால் அவர் தனிப்பட்ட ரீதியில் இந்த குற்றச்சாட்டுக்களை சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து விடுபட்டு கொள்வதற்கு எந்த அளவு தூரம் கஷ்டமாக இருக்கும்? இல்லை, இப்போ அது உண்மையாக அப்படி நாங்கள் சொல்லல. இப்போ ஒருவர் பிடிபட்டால் அவர் போதைப்பொருள் பாவிச்சப்போ அதவருடைய யூரினை நாங்கள் உண்மையாக உடனடியாக பாவிச்சிருந்தால் யூரினை எடுத்து டெஸ்ட் பண்ணுவேன். இப்போ உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வருவேன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அது செக் பண்ணப்படும். செக் பண்ணி அவர் பாவிச்சிருந்தால் ஆனால் அதனுடைய அந்த இன்னும் கூடிய நாங்கள் டயக்னோஸ் பண்ணக்கூடிய தன்மையை கொண்டு வர வேணும். ஆனால் அநேகமான இன்ஸ்டன்ஸில் அவ்வாறான விடயங்கள் நடக்கிற மாதிரியான தகவல்கள் என்னை பொறுத்தவரை மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு இன்னசென்ட் எங்களுடைய பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லைன்னு நான் சொல்ல வரையில் வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. அவ்வாறான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அவர் சாதாரணமாக அதை கடந்து செல்ல முடியுமா? ஏனென்றால் அவர் சிறைச்சாலை செல்கின்ற பொழுதோ அல்லது புனர்வாழ்வு செல்கின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற நட்புகள், அதனை சுற்றிய வட்டங்கள் என்பன அனைத்தும் இந்த போதைப்பொருளுடன் தொடர்பட்டவர்களாக இருக்க போகின்றார்கள். அவருக்கு சமூகத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த பெயர் என்பது கூட இந்த விடயத்தில் இவர் கைது செய்யப்பட்டார், அதனை சாதாரணமாக கடக்க முற்படுமா? அது அவருக்கு எந்த அளவு தூரம் உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ அதில் நீங்கள் சொன்னது சரி. இப்போ அதுக்குத்தான் அந்த என்ன சிஸ்டத்தில் பல இடங்களில் இது சம்பந்தமான விடயங்களை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் எங்களுடைய இந்த சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு சமூகத்தில் அதுக்கு ஒரு பிள்ளையான இது வந்துட்டுதுன்னு சொன்னால் அது இப்போ சில வேளை இது பொது வசதியில் மட்டும் பெற போகிறதுன்னு இல்லை, எதுலையும் பெறலாம். இப்போ முந்தி நாங்கள் இதை விட பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். எங்களுக்கு சில வேலை இருந்தால் போல் ஒரு சுற்றி வளைப்பில் ஒரு தலையாட்டிக்கு முன்னால் கொண்டு விடுவினோம். இப்போ தலையாட்டிக்கு முன்னால் அன்றைக்கே தலையாட்டி ஆட்டி விட்டால் சரி எத்தனை பேர் போயிருக்கிறோம். அப்போ போனால் முந்தி இருந்த சட்டங்கள் பொது வசதியில் போனால் கூட வெளியில் வரலாம். பிடிஏக்குள்ளே போனால் ரைட்டு போனால் கடைசியாக ஜனாதிபதியின் பாடன் இல்லாமல் வர முடியாது. அப்போ அப்படி எத்தனை பேர் இன்னசென்ஸ் இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் இதுகளுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை நாங்கள் என்ன செய்யலாம், அதை சரியான முறையில் ஆனால் சிஸ்டத்தில் இவ்வளோ காலமும் ஈவன் இப்போ மாணவர்களோ ஈவன் சில பல்கலைக்கழக மாணவர்களோ இவ்வாறு கைது செய்யப்படும் பொழுது அநேகமாக அந்த அவர்களுடைய கோணத்தில் தான் அநேகமான விடயங்கள் கையாளப்படும். தெரியும் இல்லை, அதை விட பிரச்சனையான ஆளுன்னு தெரிஞ்சாதான் தெரியும். ஈவன் போலீஸ் மட்டத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. உண்மையான போதை ஆலையும் வெளிவிடுற ஆக்களும் இருக்கணும். அதே நேரம் சரி இதில் பாதிக்கப்பட போது விடுவோம்ண்டு நிற்கிற ஆக்களும் இருக்கலாம். அதே நேரம் சில வேளை அவருக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணுமெண்டா செய்யலாம், பாதிப்படலாம். ஆனால் அநேகமாக இந்த நீதித்துறையில் இருக்கிற ஆக்கள் எங்களுடைய சட்ட வைத்தியத்துறை நீதித்துறையில் இருக்கிற ஆக்கள் இதை ஒரு இளைஞர்கள் என்ற வகையில் இளைஞர்கள் என்ற பிரச்சனை என்றது தான் பார்க்கணும். பல கொலை சம்பவங்களில் சட்ட மருத்துவ அதிகாரிகள் மாறி நடந்த சம்பவங்கள் எல்லாம் மீள் விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றன. நான் கேட்பது என்றால் அவ்வாறு ஒன்று நடைபெற்று விட்டால் அதிலிருந்து இயல்பாக அந்த இளைஞன் அதனை கடந்து செல்ல முடியுமா? இல்லை, அது நாங்கள் 100% போலீசாரையும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற தரப்பினரை 100% நம்ப முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அல்லவா? இல்லை, அதுக்குத்தான் உண்மையாக என்ன சொல்லுங்க அப்போ அதுக்கு தான் இந்த அடுத்த அமைப்புகள் வருகின்றன. இந்த மனித உரிமைகள் மற்ற சமூக அமைப்புகள் இல்லை, அந்த தனிநபர் உளவியல் ரீதியாக கட்டாயம் ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் அது அவர்களுடைய அதிலிருந்து விடுபடுகின்ற தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ எங்களோட சில பேர் ஒரு விஷயத்தை சின்ன விஷயத்தை கண்டே அதுக்காக மனதை விட்டு தன்னை மாய்த்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். எங்களோட சமூகத்தில் அது கூடுதலாக இருக்கிறது. அது இன்னொரு பிரச்சனை. அதே நேரம் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி எத்தனையோ வருடங்கள் ஒரு குற்றம் செய்யாதவர்
ஜெயிலில் இருந்து வெளியில் வந்து தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவையும் இருக்கிறார். அப்போ அந்த விடயத்தில் நாங்கள் இதையும் கொண்டு சேர்க்கணும். ஆனால் அவர்களுக்குரிய அந்த இதை கொடுக்கக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட குறைவாக தான் இருக்குது. முக்கியமாக இன்றைக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விடையை நாங்கள் இன்னொரு விஷயத்தில் வாய்க்கணும். இன்றைக்கு எடுத்து அது நடக்காது. அது வந்து இப்போ எங்களுக்கு அதுக்கு அதை அவர்களுக்குரிய அந்த ஆற்றுகையை கொடுக்கக்கூடிய வளம் எங்கள்கிட்ட இல்லை. இதே மாதிரி நாங்கள் இப்போ ஜூலை மாத கடைசியில் டொரண்டோவில் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சோம். நாங்கள் அங்கே இருக்கிற தமிழாக்கள பிரச்சனை அங்கேயும் இந்த மென்டல் ஹெல்த் தான் நாங்கள் இருக்கிற சுகாதார பிரச்சனைகள் எல்லாத்துக்குலேயும் எடுத்தால் இங்கேயும் முக்கியமாக பிரச்சனையாக இருக்கிறது இந்த மென்டல் ஹெல்த். அது அங்கேயும் இருக்கிறது மென்டல் ஹெல்த். இது வந்து ஒரு மருந்தை கொடுத்து சுகப்படுத்துகிற மென்டல் ஹெல்த் இல்லை. நாங்கள் சொல்கிறோம் இது இஸ் நாட் அ சைக்காட்ரி ப்ராப்ளம், இது மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்ன்னு சொன்னால் என்ன உள்ள ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் தீர்வு அல்ல, அல்லது ஒரு கவுன்சிலிங் மட்டும் ஒரு தீர்வு இல்லை. அது நிறைய விடயங்கள் அதுக்கு தீர்வாக வரணும். அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். குடும்பம், சுற்று சமூக அமைப்பு, அவர்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் எவ்வாறு கிடைக்கிறது, அவர்கள் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வாரதுக்கு எங்களுடைய சமூகம் எவ்வாறு அதை அவர்களை உதவி அளிக்க போகுது, அவரை எவ்வாறு கையாள போகுது. அப்போ தனித்து நின்று எதிர்கொண்டு வர்றவர்கள் வருவார்கள். அப்படி முடியாதவருக்கு எவ்வாறு நாங்கள் ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகிறோம். இப்போ இன்னசென்ட் என்று கடைசியாக ப்ரூவ் பண்ணது பிறகு அவர் வெளியில் வரைக்கு அவரை நாங்கள் கையாளுறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இது இருக்குதா, அது எவ்வாறு அதை கையாள போதும். இதெல்லாம் நாங்கள் இப்போ சரியான பிரச்சனையில் இருக்கிற எங்களோட சமூகத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து எங்களோட சமூகம் மட்டும் இல்லை, இப்போ இலங்கையிலையும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது. இந்த கட்டமைப்புகள் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த சமூக நன்மதிப்பான கட்டமைப்புகள் எல்லாம் சமூக நன்மதிப்போ அல்லது சமூகத்தை தாங்கி நிற்கக்கூடிய கட்டமைப்புகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு, அது வலுவிழந்திருக்கு. இப்போ அதை கட்டி எழுப்புறதுன்றதான் ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம். இப்போ கட்டமைப்புகள் ஒழுங்காக இருந்தால் இவ்வளவுக்கு இந்த க்ரைமோ அல்லது போதவஸ்தோ அல்லது ஆக்சிடென்ட்ஸோ ஒரு இருக்காது, ஊடுருவ முடியாது. இப்போ அந்த கட்டமைப்பை எப்படி கட்டி அமைக்கிறோம்ன்றதுல தான் ஒரு சமூகத்தின் ஆரோக்கியம் தான் அங்கே இருக்குது. ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய பகுடி வதையில் கூட இந்த போதைப் பொருட்கள் செல்வாகை செலுத்துகின்றது அல்லவா? அது இப்போ போதைப்பொருள் இப்போ என்ன சொன்னா போதைப்பொருள் மட்டும் இல்லை, இப்போ பகுடி வதை செய்கிறதே நாங்கள் அநேகமாக சொல்கிறது சட்டப்படி குற்றம், 0 டாலரன்ஸ். அதில் ஈடுபடுவரை நாங்கள் என்னென்னு சொன்னோம், நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இப்போ சைக்கோபேத் சில பேருக்கு மற்றவரை துன்புறுத்துறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் தெரியும். இப்போ நான் மருத்துவ பீட ஒன்றியத்தின் தலைவராக இருந்தேன் 1999 2000 ஆண்டில். அப்போ சண்டையான காலம். அப்போ நாங்கள் சமூகத்தில் போய் வேலை செய்ய இப்படி பிரச்சனை ஆக்களை சொன்னேன், நீங்கள் முதல் உங்களுடைய ஆக்களை ட்ராக்கிங் செய்கிறீங்க, துன்புறுத்துறீர்கள், பிறகு அரசாங்கம் துன்புறுத்துறீர்கள் கதைக்கிறீங்க. ஸோ நாங்கள் எத்தனையோ வேலையில் செய்து மாணவர் ஒன்றியத்தில் இப்போ நான் பீடாதிபதியாக இருக்கேன். மாணவ ஒன்றிய ஆக்களுக்கு சொல்கிறது எங்களுடைய மருத்துவம் ஒரு இடத்துலையும் வந்து இந்த குற்றம் செய்கிறவரும் பாதிக்கப்படுகிறவரும் ஒரு யூனியனில் இருக்க மாட்டேன். ஒரு ஆள் குற்றம் செய்கிறவர் இன்னொரு யூனியனா அல்லது இன்னொரு குழுவை சேர்ந்த தரப்பாக இருப்பார், பாதிக்கப்படுறவர் இன்னொரு தரப்பார். ஆனால் இந்த மரலேப்பழக்கத்தில் வந்து ட்ராக்கிங் செய்ய வந்து குற்றம் செய்கிறவரும் பாதிக்கப்படும். ஆனால் இந்த யூனியன்களோ கட்டமைப்புகளோ வந்து ஒரு நாளும் குற்றம் செய்கிறவரை பாதுகாக்கக்கூடாது. அவர் பாதிக்கப்படுறவருக்கு சட்டம் வேணும். ஆனால் இன்னொரு மனவருத்தமான விடயம், இந்த அநேகமாக பாதிக்கப்பட்டது என்று சொல்கிறவர்கள்லாம் அடுத்த வருடம் வரைக்க மிக வேகமாக குற்றம் செய்வர்களாக மாறுகிறார். அதுக்கு வந்து அந்த எங்களுடைய சமூகத்தில் காணப்படுகின்ற மற்றது அவர்களுக்குரிய அந்த ரெக்கக்னிஷன். அப்போ நாங்கள் இப்போ என்ன அங்கீகாரம். அப்போ நாங்கள் எங்களோட காலத்தில் நாங்கள் சொன்னோம் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்கள்ட்ட வார யூனிவர்சிட்டி உங்கள்ட்ட அங்கீகாரம் பெறணும் வேண்டாம், நீங்கள் உங்களோட டேலண்ட்டை வந்து திறமையை வழிகாட்டுங்க. அதை விட்டு போட்டு என்ன ஒரு ஆளை துன்புறுத்துறதால உங்களோட திறமையை காட்டல, அது மாதிரி துன்புறுத்துற ஊடாக இன்னொரு ஆளுக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களையோ உங்களோட விடயங்களையோ திணிக்க முடியாது.
அப்போ அது பிள்ளைன்றதை நாங்கள் சரியாக சொல்லாமல் விட்டேன். இது பாடசாலையிலேருந்து தொடங்குது. புல்லிங் வந்து இப்போ இலங்கையில் நீங்கள் இந்த பாடசாலை பல காலமாக நான் சிறுவது விஷயம் வேலை செய்திருக்கிறேன். இந்த தரவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 விதமான விதத்திலே இருக்கும். ஒவ்வொரு வகுப்புகள்லையும் ஒருத்தனை பற்றி மட்டம் தட்டுறது, அவனை பட்டப்பெயர் வைக்கிறது, அது இட்ஸ் சிம்பிள் புல்லிங். இப்போ புல்லிங் செய்ய அவையில் நிற்கினோம், அது ஒரு பகுடியாக நிற்கினார்கள். அது ஒரு சந்தோஷத்துக்குரியது. அப்போ ஒரு ஆள் செய்ய மற்ற சிரிப்பினம். அப்போ அவர் அதில் ஒரு என்ன ஒரு திரும்ப பெரிய ஆளாம் பாரு, ஹீரோயிசம் பாரு, புல்லிங் கூட செய்யக்கூடியவர் பெரிய ஹீரோவும் பாரு. அந்த பழக்கம் தான் அப்புறம் அங்கால ஒரு சைக்கோத்தனத்தை ஹீரோயிசமாக பார்க்கணும். அப்போ அந்த தனத்தை நாங்கள் சின்ன வயசுல இருந்து அதை நிப்பாட்டி கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், மூளை நான் சொன்னேன், நான் ஏற்கனவே பார்க்குறது கேட்குறது இதில் வச்சு தான் மூளை செயற்படுகிறது. மேக்சிமம் மூளையின் வளர்ச்சி வந்து மூளை இந்த கலங்கள் வந்து 5-6 வயசில் வந்துடும். பிறகு 6 வயசுக்கு பிறகு அவர் சமூகத்தில் என்னத்தை பார்க்குறார், என்னத்தை கேட்குறார், என்னத்தை உணர்கிறார், அதை வச்சுக்கொண்டு மூளை என்ன செய்யுமெண்டா தேவையானதை வச்சுக்கொள்ளும், தேவையில்லாத விட்டுடும். அப்போ பள்ளிக்கூடம் சூழல் அந்த 6 வயசுலேருந்து 14-15 வயசுக்குள்ளே அந்த மூளை தன்னை வளர்த்துக்கொள்ளுது. அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் மூளை வளரும், ஆக்களை மாற்றலாம். ஆனால் அவர்களுடைய நடத்தையில் மாற்றம் கொண்டு வரோன்னா இந்த வயசுக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்த நிறைய வேலைகளை செய்யோம். இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.